என்ன ரீசனுக்காக சொல்றேன் அப்படின்னா, YouTubeல எடுத்தோனே இன்கம் வராது. வியூஸ பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அமௌண்ட். சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன் எனக்கு மணி வரும் அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் எலிஜிபிள் ஆகுறதுக்கே ஒரு 2, 3 மந்த் ஆயிடும். சும்மா எல்லா வீடியோவும் சும்மா உட்காந்து பேசி பேசி போட்டா எல்லாத்துக்கும் போர் அடிக்காதா? குவாலிட்டிய பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வியூஸ் வரும். நீங்க எடுக்கிற டிசிஷன்லயே வந்து ரொம்பவே தப்பான டிசிஷன்னு நான் சொல்லுவேன். ஆனா இன்கம் வருதுன்னு தெரிஞ்சும் நான் அத வந்து விடுறேன் அப்படின்னா, ரீசன் என்ன அப்படின்னா, வீட்ல இருந்துட்டு எவ்வளோ கன்டென்ட் உங்கனால போட முடியும்? YouTubeஅ நம்பி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஹே காய்ஸ்! வெல்கம் ரம்யா கண்ணன் விளாக்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நான் ஒரு கமெண்ட் படிச்சேன். அக்கா உங்கள வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு தான் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கமெண்ட்ஸ வந்து நான் நெறைய டைம் வந்து நெறைய பேத்துக்கிட்ட இருந்து பார்த்துருக்கேன். பட் அத கன்டினியூவா வந்து பார்த்தது கிடையாது. ஏன்னா யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. யூடியூப நம்பி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. முக்கியமா சொல்லப்போனா, ஒரு ஒர்க்கிங்ல இருக்கீங்க. அந்த ஒரு பெர்சன் வந்து அந்த ஒர்க்க குவிட் பண்ணிட்டு யூடியூப்குள்ள வரணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, அது வந்து நீங்க எடுக்கிற டிசிஷன்லயே வந்து ரொம்பவே தப்பான டிசிஷன்னு நான் சொல்லுவேன். ஃப்ரீயா இருக்கீங்களா? வீட்ல இருக்கீங்களா? அ அப்படி இருக்கும்போது நீங்க வீடியோ கன்டென்ட் கிரியேட்டரா ட்ரை பண்றது ஓகே. ஏன்னா உங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்காது. வீட்டு வேலைய முடிச்சுட்டு நீங்க பண்ற மாரி இருக்கும். இதுவே நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களா இருந்தா, அத குயிட் பண்ணாம அதையும் கன்டின்யூ பண்ணிட்டு, கிடைக்கிற கேப்ல வந்து யூடியூப நீங்க கன்டின்யூ பண்ணலாம். என்ன ரீசனுக்காக சொல்றேன் அப்படின்னா, யூடியூப்ல எடுத்தோனே இன்கம் வராது. அது வரதுக்கு வந்து நீங்க கரெக்ட்டான உங்களுக்கு யூடியூப பத்தி தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட்டான கன்டென்ட் இருக்கணும். வீடியோவோட குவாலிட்டி இருக்கு. இப்போ நீங்க வந்து எந்த ஒரு ஃபில்டரும் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் கேம்ல தான் வந்து வீடியோ எடுக்கணும். அதுவுமே வந்து நல்ல லைட்டிங்ல சன்லைட் இல்லன்னா, நம்மளுக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான லைட் வச்சு கிளியரா எடுத்தீங்க அப்படின்னா தான் குவாலிட்டி நல்லாயிருக்கும். குவாலிட்டிய பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வியூஸ் வரும். நல்லா ஒரு 4K வியூ அதுக்கும் தாண்டி இருக்கிற இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டக்குனு வந்து வியூஸ் போகும். வியூஸ் அதுக்கு மட்டும் போகுமான்னு கேட்டா, கன்டென்ட் நல்லா இருக்கணும். என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு சோஷியல் சர்வீஸா இருக்கட்டும், குக்கிங்கா இருக்கட்டும், எது வந்து மக்கள் விரும்பி பார்க்குறாங்களோ, அத தான் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. சர்ச் பண்ணும்போது நீங்க அதில ஹேஷ்டேக் கரெக்ட்டா போட்டிருந்தீங்க அப்டின்னா மட்டும் தான், அது உங்களுக்கு வந்து அந்த ஹேஷ்டேக் டைப் பண்ணும்போது வரும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப என்னைய எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, எனக்கு மேரேஜ் ஆகி 1 1/2 வருஷம் ஆச்சு. நான் மேரேஜுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்ட்டா எனக்கு என்கேஜ்மென்ட் ஆகும்போது அப்டின்னா, 23, 22ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது. எனக்கு 1 இயர் இல்ல. ஒரு 6 மந்த் வந்து எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்ல. ஏன்னா, உங்களுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது 4000 ஹார்ஸு ஆம் த 5000 வந்து சப்ஸ்கிரைபர் இல்ல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே போதுங்கிற மாரி இருந்தது. ஆனா, அந்த 4000 ஹார்ஸ் வந்து நான் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். எனக்கு யூடியூப பத்தி எதுவுமே தெரியாது. என்ன மாரி வீடியோ போடணும்? எவ்ளோ நேரம் போடணும்? எவ்ளோ நிமிஷம் போடணும்? எத்தன நிமிஷம் போட்டா எவ்ளோ இருக்கு? அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம தான் உள்ள வந்தேன். உண்மைய சொல்லப்போனா, அப்போ வந்து லைவ்லாம் கிடையாது. ஷார்ட்ஸ் கிடையாது. அப்போ வந்து லாங் வீடியோ மட்டும் தான். ஷார்ட்ஸே அதுக்கப்புறமா தான் வந்தது. லாங் வீடியோவ வச்சுட்டு நான் 4000 ஹார்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு, ரொம்ப ஒரு 6 மாசம் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். 4000 ஹார்ஸ் வரதுக்கு. சப்ஸ்கிரைபர் சீக்கிரமாவே வந்துட்டாங்க. 1000 சப்ஸ்கிரைபர் தானே, அது டக்குன்னு வந்துருச்சு. ஆனா 4000 ஹார்ஸ் வந்து எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஏன்னா நான் வீடியோ அவ்வளோக்கா போட மாட்டேன். வீடியோ போட்டா தானே ஹார்ஸ் வரதுக்கு. ஒரு வீடியோ போட்டேன் அப்டின்னா, ஒரு 2 மாசம் கேப் விட்டுருவேன். 2வது வீடியோ போட்டேன் அப்டின்னா, அப்டியே போயிட்டு இருந்தது. ஏன்னா எனக்கு தெரியாது. கன்டினியூவா இதுல வந்து ஆக்டிவா இருந்தா மட்டும் தான் நல்லா ரீச் கிடைக்கும் அப்டின்னு சொல்லிட்டு. இப்பவுமே நான் அப்டி கிடையாது. இப்போ 30 நாளைக்கு 30 வீடியோ போட்டா தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இன்கமே வரும். இன்னும் நான் அத ட்ரை பண்ணவே கிடையாது. ஆனா இன்கம் வருதுன்னு தெரிஞ்சும் நான் அத வந்து விடுறேன் அப்டின்னா, ரீசன் என்ன அப்டின்னா, வீட்ல இருந்துட்டு எவ்ளோ கன்டென்ட் உங்கனால போட முடியும்? சும்மா எல்லா வீடியோவும் சும்மா உட்காந்து பேசி பேசி போட்டா எல்லாத்துக்கும் போர் அடிக்காதா? அப்படி பேசணும் அப்படின்னா யார்கிட்டயாவது போய் சண்டை போடணும். அவங்கள பத்தி பேசணும், இவங்கள பத்தி பேசணும். இல்ல குக்கிங் தெரிஞ்சிருந்தா அந்த குக்கிங்க பத்தி போடணும். இந்த மாரி கன்டென்ட் எதுவுமே இல்லாதனால நான் வந்து எப்ப ஏதாவது எனக்கு கன்டென்ட் கிடைக்குதோ அப்போ மட்டும் தான் நான் வந்து அத வீடியோவா அப்லோட் பண்றேன். ஆ எனக்கு சொல்லப்போனா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வீடியோவோட குவாலிட்டிக்காகவே தான் நான் ஐஃபோனே பர்ச்சேஸ் பண்ணேன். ஐஃபோன் இருந்தா தான் வீடியோ பண்ண முடியுமான்னு கேட்டா, அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல பேசிக் மொபைல், கேமரா குவாலிட்டி நல்ல மொபைல் இருந்தாலே போதும். வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்தா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 4000 ஹார்ஸ் வந்ததுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதுக்கு AdSense அக்கவுண்ட்ன்னு ஒண்ணு ஓப்பன் பண்ணணும். AdSense அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா தான் வெரிஃபிகேஷன் எல்லாமே வரும். அட்ரஸ் வெரிஃபிகேஷன், அப்புறம் இன்னும் 2, 3 வெரிஃபிகேஷன் இருக்கு.
அது வெரிஃபை ஆனா மட்டும் தான் உங்களோட சேனல் அப்படின்னு ஒண்ணு வந்து எலிஜிபிள் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க சேனல் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு மணி வரும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் எலிஜிபிள் ஆகுறதுக்கே ஒரு 2, 3 மந்த் ஆயிடும். அந்த 2, 3 மந்த்துக்கு அப்புறமா அந்த 4000 ஹார்ஸ நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, அந்த 4000 ஹார்ஸ்க்குலாம் உங்களுக்கு அமௌண்ட் வராது. அது கம்ப்ளீட் ஆயி, அதுக்கப்புறமா வர வீடியோஸ், வியூஸ் போகும்ல, அதுக்கு தான் அமௌண்ட். சரி, ஓகே. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா அமௌண்ட்டா? கிடையாது. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நம்மளோட வீடியோஸ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போம்போது வந்து பார்ப்பாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம வந்து அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்க பார்ப்பீங்க. இல்லைன்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது மட்டும் தானே என்னோட வீடியோ பார்ப்பீங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றது. வியூஸ பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அமௌண்ட். அதுவும் எவ்ளோ நிமிஷம் நீங்க வீடியோ எடுக்கிறீங்க, அந்த நிமிஷத்துல உங்களுக்கு ஆட் எத்தன டைம் வருது, இத பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து கால்குலேஷன் ஆகும். இப்போ லாங் வீடியோன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 8 நிமிஷம், 10 நிமிஷமாவது வீடியோ இருக்கணும். ஏன் 8 நிமிஷம், 10 நிமிஷம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங்ல ஒரு ஆட் வருது அப்படின்னா, அதுக்கப்புறம் வர ஆட் வந்து 8 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் வரும். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் வருது அப்படின்னா, அப்புறம் ஒரு 15 மினிட் போடுறீங்கன்னா, 15வது நிமிஷம் வரும். 1/2 மணி நேரம் போடுறீங்கன்னா, 4 ஆட் வரும். இல்ல 5 ஆட் வரும். அந்த ஆடுக்கு தான் உங்களுக்கு அமௌண்ட். அந்த ஆடுல உங்களுக்கு பாதி அமௌண்ட் YouTube அப்லோட் உங்களுக்கு பண்ண விடுறாங்கல்ல, அதனால YouTubeக்கு பாதி அமௌண்ட். இப்படி தான் வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஒரு ஆடுக்கு வந்து ரூ. 14 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எத்தன பேர் பார்க்குறாங்க, அதுவும் அந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு தனி அமௌண்ட் வரும். ஆ அத ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு தனி அமௌண்ட் வரும். அப்போ கன்டென்ட் நல்லா இருந்தா தான் மக்கள் வந்து ஸ்கிப் பண்ணாம அத ஃபுல்லா பார்ப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் பார்ப்பாங்க. போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு யூடியூப் யூஸ் பண்றவங்கலாம் இருக்காங்க. ஏனோ தானோன்னு கன்டென்ட் போட்டோம் அப்டின்னா ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு போயிருவாங்க. இது எல்லாமே பேசிக். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம உள்ள வந்தா மட்டும் தான், அட்லீஸ்ட் 1 இயர்ல நம்மளால அமௌண்ட் எடுக்க முடியும். 1 இயர்லயும் நீங்க லட்சக்கணக்குல சம்பாரிப்பீங்களா? ஆயிரக்கணக்குல சம்பாரிப்பீங்களா? அப்படின்னு கேட்டா, 1000த்துலயும் ஒரு 1% தான் உங்கனால சம்பாரிக்க முடியும். ஸ்டார்ட்டிங் வந்து ஒரு மாசம் மாசம் உங்கனால அமௌண்ட் எடுக்க முடியாது. அதுவும் நீங்க ஒரு மாசத்துக்கு 30 நாள்னா 30 வீடியோ போட்டீங்க அப்டின்னா, அட்லீஸ்ட் உங்கனால ஒரு 10,000 டூ 15,000 வந்து எடுக்க முடியும் ஸ்டார்ட்டிங்ல. அதுவே ஓடிரு. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ரீச் இருந்தது அப்டின்னா, அதெல்லாமே நான் சொல்றது எல்லாமே யோசிச்சுங்க. ஒரே நாள்ல உங்களுக்கு மானிட்டேஷன் ஆயிடும். ஒரு மாசத்துல அந்த இதெல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். உங்களுக்கு நல்ல 100K வியூஸு, 300K வியூஸ் அப்படிலாம் போச்சு அப்டின்னா, ஒரு மாசத்துக்கு நீங்க லட்சாதிபதி தான். அந்த மாரி ஒரு வீடியோ போட்டா உங்களுக்கு 100K, 200K போகுது அப்டின்னா, ஒரு 100Kக்கு வந்து $30 வந்து ஆட் ஆகும். $30 அப்டின்னா ரூ. 2,500 சம்திங் வரும். அந்த மாரி 30 நாளைக்கு 30 வீடியோ போடும்போது நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஒரு 60, 70,000 மாசத்துக்கு நீங்க எடுத்துறலாம். அதுவும் 200K, 300K போகும்போதெல்லாம் உங்களுக்கு அது அப்படியே டபுள், ட்ரிபிள் ஆகும். அதெல்லாம் வச்சு தான் வந்து உங்களுக்கு பேசிக்கா எல்லாமே இருக்கு. என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் உருப்படியா வந்து மாசம் மாசம் சம்பளம் வாங்குறது அப்படின்னா, இந்த இயர் தான். இந்த 2025ல தான் நான் மாசம் மாசம் அமௌண்ட் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 3 மாசத்துக்கு ஒரு டைம், 4 மாசத்துக்கு ஒரு டைம் அப்படிதான் அமௌண்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து எடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா, நான் வீடியோவே போட மாட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸ் தான் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஷார்ட்ஸ்க்குலாம் வந்து நான் மில்லியன் வியூஸ் போச்சுனா தான் $10 வரும். 100K போச்சுனா தான் $1. அதுவும் 1 மினிட் வீடியோவா இருந்தா தான் $1. 20 நிமிஷம், 20 செகண்ட் 20 நிமிஷம்ன்ட்டேன். 20 செகண்ட், 10 செகண்ட் வீடியோல மில்லியன் வியூஸ் போச்சு அப்டின்னா, 1 மில்லியனுக்கு வெறும் $1, $2 தான் வரும். அதெல்லாம் மினிட்ஸ் பொறுத்து தான் ஷார்ட்ஸு. நான் ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணிருவேன். ஆனா, லாங் வீடியோ வந்து ஒரு மாசத்துக்கே 5 வீடியோவோ என்னமோ தான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு மேல என்னால பண்ண முடிஞ்சதில்ல. இனிமேல் ட்ரை பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். எனக்கே ஒரு ஆசை இருக்கு. 30 நாள் 30 கன்டென்ட் போட்டு, எவ்ளோ வியூஸ் போகுது, எவ்ளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கணும். இது என்னோட மிகப்பெரிய ஆசை. அத நிறைவேத்தணும். என்னால நிறைவேத்த முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா என்னென்ன கன்டென்ட் போடலாம்? என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற ஐடியா தான் எனக்கு கிடைக்கவே மாட்டேது. இன்னைக்கு இந்த ஒரு கமெண்ட் பார்த்ததுக்கு அப்புறமா, "யூடியூப் ஈஸி இல்ல. வேலைய விட்டுட்டு யாரும் வந்துராதீங்க" அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த கன்டென்ட்டே நான் எடுத்துட்டுருக்கேன்.
தென் நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். கூச்சப்படக்கூடாது. நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத எந்த இடத்துலயா இருந்தாலும் நம்ம கேமராவ தூக்கி வீடியோ எடுக்கணும். யார் என்ன நெனைப்பாங்க? 10 பேர் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேமராவ தூக்காம இருந்தீங்கன்னா, அந்த 10 பேத்துக்காக நீங்க உங்களோட யூடியூப வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற மாரி இருக்கும். அந்த 10 பேத்த விட்டுட்டு நீங்க வந்து உங்களோட லட்சியத்த நோக்கி அந்த 10 பேர் இந்த 10 நிமிஷம் தான் அவங்க உங்கள பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. கேமரா எடுத்து நீட்டி வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு உட்காந்து அப்லோட் பண்ணிட்டு, அதுல வர ரெவென்யூ வச்சு ஒரு லைஃப் நீங்க கொண்டு போகும்போது, அது வேற மாரி. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல எல்லாமே கூச்சமா தான் இருக்கும். போக போக வந்து உங்களுக்கே தெரிஞ்சிரும். இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு? என்ன மாரி கன்டென்ட் நம்ம போடலாம்? என்ன பண்ணலாம்? எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்டின்னா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். இப்ப தான் எனக்கே அந்த கூச்சம்லாம் போயிருக்கு. அதுவும் வந்து இன்கம் வர்றதுனால இல்ல. யா யார் என்ன பார்த்து என்ன பேசி என்ன பிரயோஜனம்? அவங்க இன்னைக்கு பார்ப்பாங்க, நாளைக்கு யாருன்னே எனக்கு தெரியாது. அவங்க மூஞ்சி நான் திருப்பி பார்க்க போறதில்ல. அதெல்லாம் தான் என் மைண்டுக்குள்ள ஓடி, இப்ப நான் கரெக்ட்டா ஷார்ட்ஸாவது கரெக்ட்டா போட்டுட்ருக்கேன். வீடியோ கூடிய சீக்கிரத்தில நல்லபடியா எடுத்து போடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. பட் யூடியூப் சைட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, க நான் இதுவரைக்கும் எனக்கு கமெண்ட் பண்ண யாருக்குமே நான் ரிப்ளை பண்ணாம இருந்ததே இல்லைங்க. இன்ஸ்டாலேயும் அதே மாரி ஹாய்ன்னு மெசேஜ் வந்தா பண்ண மாட்டேன். உங்களோட டவுட்ட நீங்க ஃபுல்லா டைப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, டைம் இருக்கும்போது எல்லாத்துக்குமே அந்த டவுட்ட நான் கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டுருக்கீங்கன்னா, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து நான் ரிப்ளை பண்ண மாட்டேன்னு நெனச்சுட்டே அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா, எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ வரைக்கும் சொல்றேன். என்னோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸையும் நான் அவ்ளோ மதிக்கிறேன், மரியாதை குடுக்குறேன். நான் அவங்களுக்கான டைம்ஸ் வந்து ஒதுக்கி அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது யூடியூப்ல காப்பிரைட் கிளைம் பண்றதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. அதனால அதை எப்படி நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற விதமும் இருக்கு. நெறைய விஷயங்கள் யூடியூப பத்தி ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு இப்போ அதுக்கப்புறம் நீங்க ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள்க்கு தெரியலையா, யூடியூப்லயே சர்ச் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நானே வந்து யூடியூப்ல பார்த்து பார்த்து தான் வந்து ஒவ்வொன்னா கத்துக்கிட்டேன். அதையும் மீறி உங்களுக்கு நெறையா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. இல்ல இன்ஸ்டால பண்ணுங்க. இன்ஸ்டால பண்ணும்போது வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவேன். கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணும்போது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுவேன். இவ்ளோ தான் டிஃபரெண்ட். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா! பாய். நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்.